ஆவியின் கனி என்கிற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 6 ஆவியின் கனிகளை நாம் பார்த்தோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இன்றைக்கு 7வது ஆவியின் கனியை பார்க்க போகிறோம். ஆவியின் கனியோ விசுவாசம். விசுவாசம் என்கிற வார்த்தை வேதத்தை நாம் சற்று கவனித்து படிக்கும்போது 3 விதமான விசுவாசங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல் வகையான விசுவாசம் என்னன்னு சொன்னால், அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற விசுவாசம். நம்ம விசுவாசிகள்னு சொல்லிக் கொள்ளுகிறோம் இல்லை? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு விசுவாசம் இருக்குது, நாம் விசுவாசிகள்னு சொல்லிக் கொள்ளுகிறோம்னா எப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துச்சு? நாம் விசுவாச குடும்பத்தில் பிறந்ததுனால விசுவாசிகள் ஆனோமா, அல்லது கர்த்தரை விசுவாசிக்க தொடங்கினதுலேருந்து விசுவாசிகள் ஆனோமா? கர்த்தரை விசுவாசிக்க தொடங்கினதுனால தான் நாம் விசுவாசிகளாக ஆனோம். அப்போது விசுவாசிக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தோம்னு சொல்லலாமா? விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தோம். இந்த விசுவாசம் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. இது அதாவது இடையில் நமக்குள்ளே வந்தது. யாருமே விசுவாசிகளாக பிறக்கிறது இல்லை, பாதியில் தான் விசுவாசிகளாக மாறுகிறோம். இதுதான் உண்மை. இந்த விசுவாசம் கர்த்தரால் நமக்குள்ளே தோற்றுவிக்கப்படுது. யாருக்கெல்லாம் தோற்றுவிக்கப்படுது? விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் அந்த விசுவாசம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இந்த விசுவாசம் தோற்றுவிக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்லி வேதம் எங்கே சொல்லுதுன்னு சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் அந்த வார்த்தையை பார்க்கிறோம். எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? விசுவாசத்தை நமக்குள்ளே துவக்குகிறார். பவுல் இதை பற்றி சொல்லும்போது இது பெரிய அற்புதம் என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு பெரிய அற்புதமா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தப்போ எல்லாம் இருளாக இருந்தப்போ வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அன்னைக்கு சூரியன் கூட கிடையாது. சூரியன் இல்லாதப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அது பெரிய அற்புதம். இன்னைக்கு சூரியன் இல்லைன்னா இருட்டாக இருக்குது, சூரியன் வந்துச்சுன்னா வெளிச்சமாக இருக்குது. நமக்கு தெரியும் சூரியன் தான் சோர்ஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்லி. ஆனால் தேவன் முதல்ல வெளிச்சத்தை உண்டாக்கினப்போ சூரியனே கிடையாது. சூரியன் இல்லாதப்போ தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். நமக்குள்ள விசுவாசம் தோற்றுவிக்கப்படுகிறது அந்த அற்புதத்துக்கு சமமான ஒரு அற்புதம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 4:6, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க செய்தார். அன்னைக்கு ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொன்னப்போ வெளிச்சம் உண்டாச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி இருளில் கிடந்த நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் விசுவாசம் உண்டாக கிடவுதுன்னு சொல்லி அதை துவக்குகிறார், அதை தோற்றுவிக்கிறார். இது தேவனால் செய்யப்படுகிற காரியம். நமக்கு அதில் பங்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாம் எல்லாருமே அதை பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது முதல் வகையான விசுவாசம். 2வது வகையான விசுவாசம் ஒன்று இருக்கு. இது வரமாக கொடுக்கப்படுகிற விசுவாசம். தேவன் வரங்களை மனுஷருக்கு கொடுக்கிறார். இப்போ தேவன் வரங்களை மனுஷனுக்கு கொடுக்கிறார்னு சொன்னால் எல்லா வரங்களையும் எல்லா மனுஷருக்கும் கொடுக்கிறது இல்லை. வரங்களை அவர் எப்படி செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி? அவருடைய டெசிஷன். யாருக்கு எதை கொடுக்கணும். வரம்னாலே என்னது?
கிஃப்ட்டு நாம் டிமாண்ட் பண்ணி வாங்குகிறது இல்லை. கிஃப்ட்டு அவர் தன்னுடைய டெசிஷன் படி இன்னாருக்கு இதை கொடுக்கலாம்னு தீர்மானம் பண்ணி கொடுக்கிறது. ஸோ அவருடைய டெசிஷன், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு எதை கொடுக்கணும், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அப்படி அவர் டிசைட் பண்ணி கொடுக்குற அந்த கிஃப்ட் என்கிற வரத்தில் ஒன்று என்னதுன்னு சொன்னால் விசுவாசம். இதை நம்ம எங்கே பார்க்குறோம்னு சொன்னால் 1 கொரிந்தியரின் புஸ்தகம், பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் அந்த பட்டியலே வருது. 1 கொரிந்தியர் 12, 8லிருந்து 10 வரைக்கும் ஒரு சின்ன பட்டியல் வருது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த பட்டியலில் வரமாய் கொடுக்கப்படுகிற காரியங்கள் சொல்லப்படுது. எல்லாருக்கும் எல்லாம் இல்லை. வேறொருவனுக்கு வேறொருவனுக்குன்னு சொன்னால் இவனுக்கு இது அவனுக்கு அதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி கொடுக்குறார். இதை எப்படி கொடுக்கிறார்? 11வது வசனம் சொல்லுது, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படி பகிர்ந்து அவருடைய சித்தத்தின்படி மனுஷருக்கு கொடுக்கப்படுகிற காரியங்களில் ஒன்று என்னதான்? விசுவாசம். எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கலாம், ஆனால் வரத்தை பெற்ற விசுவாசிகளாக இருக்கிறவங்க சிலர் இருப்பாங்க. அவங்க அசாதாரணமான விசுவாசம் கொண்டவர்களாக செயல்படுவாங்க. எல்லாராலையும் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அந்த வரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் அது கொடுக்கப்படலை. ஆனால் எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டது? துவக்கப்படுகிற விசுவாசம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது 2 வகையான விசுவாசம். 3வது வகையான விசுவாசம்தான் நாம் இன்னைக்கு பார்க்குற ஆவியின் கனி என்கிற பட்டியலில் 7வது கனியாய் வருகிறது. என்னது? ஆவியின் கனியோ விசுவாசம். ஆவியின் வரமோ விசுவாசம் என்றும் சொல்லியும், ஆவியின் கனியோ விசுவாசம் என்று சொல்லியும் பார்க்கும்போது அந்த 2வது விசுவாசத்துக்கும் இந்த 3வது விசுவாசத்துக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு. அது வரம், இது கனி. வரத்துக்கும் கனிக்கும் என்ன வித்தியாசம்? முதலாவது, வரம் தேவன் கொடுக்கிற காரியம், கனி நாம் கொடுக்கிற காரியம். 2வது, வரம் மனுஷனால் மதிக்கப்படுகிற ஒரு காரியம். ஒருத்தனுக்கு குணமாக்கும் வரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கார்பெட் விரிச்சிருவாங்க. குணமாக்கும் வரம் உள்ளவர். தீர்க்க தரிசனம் வரம் இருக்குன்னா அதுக்கு ரெட் கார்பெட் விரிச்சிருவாங்க. ஸோ வரத்துக்கு மனுஷர் மத்தியில் வரவேற்பு உண்டு. வரம் உள்ளவர்கள் என்று சொல்லி தேவன் யாரையும் மதிக்கிறதே கிடையாது. ஆனால் தேவன் யாரை மதிப்பார்? கனி உள்ளவர்களை மதிப்பார். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னால், வரம் தேவன் கொடுக்கிறது, கனி நாம் கொடுக்கிறது. செகண்ட் டிஃப்ரென்ஸு, வரத்துக்கு மனுஷன் வரவேற்பு கொடுக்கலாம், ஆனால் கர்த்தர் எதுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்? கனி இருக்குதான்னு பார்க்குறார். கனி கூடாத மரமெல்லாம் வெட்டி அக்னியில் போடுற தேவனாக இருக்கிறார். அவர் கனியை தான் எதிர்பார்க்குறார். வரத்தை பற்றி அவர் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா அவர் தான் கொடுக்குறார். அதனால் அதில் ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஆனால் கனி நாம் கொடுக்கறதுனால கனி இருக்கான்னு டிமாண்ட் பண்ணுறார். 2. 3வது வித்தியாசம் என்னன்னு சொன்னாக்க, வரம் எப்போவுமே தேவனால் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி இருக்கும்போது அதுக்கு டூப்ளிகேட் வரத்தை பிசாசும் கொடுக்குறவனாக இருக்கிறான். தீர்க்க தரிசனம் என்கிறது ஒரு வரம்னு சொல்லி நமக்கு தெரியும், அது தேவன் கொடுக்கிறார். அதே சமயத்தில்
தொன்று தொட்டு கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, வேற ஆவிகளால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது இன்றைக்கும் இருக்குது. அதே போல் எல்லா விதமான அற்புத செயல்களாக இருக்கட்டும், காரியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டூப்ளிகேட்டை பிசாசால் கொடுக்க முடியும், செயல்படுது. கடைசி நாட்கள் என்ன நடக்குமா? கூடுமானால் விசுவாசிக்கிறவர்களை கூட வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு வானத்திலிருந்து பெரிய அற்புதங்களை நிகழ்த்துவான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படி தான் இருக்கும். அதனால் வரங்களில் டூப்ளிகேட் உண்டு. ஆனால் கனிகளுக்கு டூப்ளிகேட்டே கிடையாது. அன்புக்கு டூப்ளிகேட் அன்பு உண்டா? பிசாசு டூப்ளிகேட் அன்பெல்லாம் கொடுக்கறது இல்லை. அன்பு ஒன்று இருக்கும் அல்லது இல்லை, சாந்தம் இருக்கும் அல்லது இல்லை, நற்குணம் இருக்கும் அல்லது இல்லை, அவ்வளவுதான். இந்த கனிக்கு டூப்ளிகேட்டே கிடையாது, வரத்துக்கு டூப்ளிகேட் உண்டு. இப்போது 3 விதமான விசுவாசம் இருக்குது. ஒன்று தேவன் தோற்றுவிக்கிற காரியம், அது எல்லாருக்கும் இருக்கிற காரியம். 2 தேவன் தன் சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிற கிஃப்ட் என்கிற வரம், அது எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சிலருக்கு மட்டும் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி கொடுத்திருக்கிறார். 3வது என்னது? கனி என்கிற விசுவாசம். இது நம்ம எல்லாரிடத்துல இருந்து தேவன் டிமாண்ட் பண்ணுகிற காரியமாக இருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது எந்த விசுவாசத்தை பற்றி பேசுது? துவக்கப்படுகிற விசுவாசத்தை பற்றி பேசுதா? வரமாய் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை பற்றி பேசுதா? கனி ஆகிய விசுவாசத்தை பற்றி பேசுதா? தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும்னா என்ன தான் இருக்கணும்? கனி தான் இருக்கணும். அப்போ அந்த விசுவாசம் எதை பற்றி தான் பேசுது? கனி ஆகிய விசுவாசத்தை பற்றி பேசுது. இன்னும் ஒரு வசனம் லூக்கா 12வது அதிகாரம், லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 18:8, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் காண்கிறதற்கு அரிதான காரியமாய் மாறி போகும். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாகிறதுனால கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்னு சொல்லியிருக்கு. இங்கே விசுவாசம் காணாமலே போயிடும்னு சொல்லியிருக்கு. இப்போ கடைசி நாட்களில் தானே இருக்கோம். விசுவாசம் குறையுதா அதிகமாகுதா? இப்போ குறையாது பாஸ்டர். இப்போது உங்களுக்கு நியூ இயர் நடந்ததில்ல, நியூ இயர் சர்வீஸ் நடத்துனீங்கல்ல, போன வருஷம் நியூ இயர் சர்வீஸை விட இந்த வருஷம் நியூ இயர் சர்வீஸில் அட்டெண்டன்ஸ் அதிகமாக இருந்தால் குறைவாக இருந்ததா? உங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருந்ததுன்னு நினச்சிங்களா? எல்லா சர்ச்சிலையும் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷத்தை விட போன வருஷம் அதிகம், போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகம், இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற கூட்டம் அதிகமாக இருக்கு. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னால் விசுவாசிக்கிறவர்களே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. விசுவாசம் என்கிற கனி உள்ளவர்கள் காண்கிறது அரிதாக இருக்கும். இந்த விசுவாசம் என்கிற கனி முதல் 2 விசுவாசத்தோட வித்தியாசமானது. இதை நம்ம தனியாக டயக்னைஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். இந்த கனி என்னிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்பட்டு செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். நம்ம காணிக்க கொடுத்தவருக்கு பிரியப்படுத்திடலாம், நான் ஊழியம் செய்து அவரை பிரியப்படுத்திடலாம், அதெல்லாம் கிடையாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். இதுக்கு மாற்றே கிடையாது, சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. விசுவாசம் தேவன் டிமாண்ட் பண்ணுகிற ஒரு காரியம். இப்போது இந்த ஆவியின் கனியாகிய விசுவாசம்னு சொல்லி 3வது ரகம்னு சொல்லி நான் சொல்லும்போது, இந்த கனி எப்படி என்னிலே தோன்றும், எப்படி என்னிலே இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த கனி என்னுடைய கிரியையில் வெளிப்படுகிற ஒரு காரியம். வேறு எதுலேயும் தெரியாது. நான் விசுவாசத்தை பற்றி பேசலாம், விசுவாசத்தை பற்றி படிக்கலாம், விசுவாசத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம், விசுவாசத்தை பற்றி தெரிந்தவனாக இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது.
நான் அந்த விசுவாசத்தின்படி கிரியை செய்கிறவனாய் இருந்தேன்னா அந்த கிரியைகளில் இந்த விசுவாசம் வெளிப்படுகிற காரியமாய் இருக்கு. யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 19-20 வசனங்கள் நமக்கு தண்ணிப்பட்ட வசனம். யாக்கோபு 2:19-20. 19வது வசனம் என்ன சொல்லுது? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான்னு சொல்லுது. நல்லதுதான்னு சொல்லி ஆக்சுவலாக பாராட்டலை. இந்த வார்த்தை இது பேர் என்ன, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, என்ன கூட வஞ்சக புகழ்ச்சி. இது எந்த அணியை சேர்ந்ததுன்னா இது வஞ்சக புகழ்ச்சி அணியை சேர்ந்தது. தேவன் ஒருவர் உண்டுன்னு விசுவாசிக்கிறியா, நல்லது தான். அது வஞ்சக புகழ்ச்சின்னு எப்படி தெரியுது? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இப்போ நீ விசுவாசித்தது நல்லது தானா அல்லது அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரா? அதில் ஒன்று நீ பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிற வார்த்தை. ஸோ தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், நல்லது தான். ஆனால் ரொம்ப பெருசாக நினச்சிக்காத, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம், அவ்வளோதான். கிரியை தான் விசுவாசம் நீ சொல்லிக்கலாம். விசுவாசம் இருக்குன்றது எதில் தெரியுமா? கிரியையில் தெரியுமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. இப்போ கிரியைன்னு சொன்ன உடனே இந்த நவீன காலத்தில் விசுவாசத்தின் அடிப்படையில் உள்ள கிரியையை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17-18 வசனங்களில், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என்ன செய்வாங்க? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாங்க, நவமான பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்களை எடுப்பாங்க, சாவுக்கு ஏதுவான எதை சாப்பிட்டாலும் அது அவங்கள ஒன்றும் பண்ணாது. இப்படியெல்லாம் கிரியைகளை, வியாதியஸ்தர் மேலே கை வைப்பாங்க, அவங்களுக்கு சுகமாயிரும். இந்த மாதிரி கிரியை நடப்பிச்சனா உனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொல்லி இந்த கிரியை அந்த விசுவாசத்தோட லிங்க் பண்ணிக்கிறாங்க. இந்த கிரியை அதை பற்றியே கிடையாது. இந்த கிரியை நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதன்படி நடக்கிறேனா இல்லையாங்கிறது தான். இந்த கிரியை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு அது சட்டுன்னு புரிஞ்சிடும். நான் இந்த ஊருக்கு புதுசுன்னு வச்சுக்கங்க. எனக்கு இந்த ஏரியா சரியாக புரியல. நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு போகணும், எனக்கு வழி தெரியல. இப்போ நம்ம கையில் மேப் இருக்குது, கூகுள் மேப் இருக்குது, போட்டால் அது கூட்டிகிட்டு போய் விட்டுரும். கூகுள் மேப்லாம் இல்லாத ஒரு காலம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு போகிறதுக்கு வழி தெரியணும். நான் பாட்டுக்கு இந்த பக்கமாக நடந்து போகிறேன். நீங்கள் லோக்கலில் இருக்கிற இந்த ஊர் ஆள், எனக்கு சந்தேகம் வந்ததுனால நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், ஐயா நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் போகணும், எப்படி போகணும்? நான் எப்படி போய்கிட்டு இருக்கேன்? இந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க கிறிஸ்டியன் காலேஜ் இப்படி கிடையாது, கிறிஸ்டியன் காலேஜ் இந்த பக்கம் இருக்குது. அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் எப்படி போகணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் நான் வெளியூருன்னு பார்த்து உங்கள் நேரம் எடுத்து எனக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இங்கேருந்து அது எவ்வளோ தூரம்னு சொல்கிறீங்க, எத்தனை கிலோமீட்டர்னு சொல்கிறீங்க. அதுக்கு நான் இங்கேருந்து அங்கே போகும்போது என்னென்ன லேண்ட்மார்க்கெலாம் வருது, எதெல்லாம் தாண்டி போனேன்னா கிறிஸ்டியன் காலேஜ் ரோட்டுக்கு எந்த பக்கமாக வருது, நான் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெளிவாக எனக்கு விளக்கி சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறத கவனமாக கேட்குறேன். நான் அலட்சியமாக கேட்கல, கவனமாக கேட்குறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளுகிறேன். சில சமயங்கள் எனக்கு சந்தேகம் வருது, அப்போ நான் என் சந்தேகத்தையும் கேட்குறேன், அதை உங்ககிட்டயே அதை கிளியர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த சந்தேகத்துக்கும் பதில் சொல்கிறீங்க, நான் சந்தேகத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையாட்டி ஒப்புக்கொள்ளுகிறேன், ஆமாம் ஆமான்னு ஒப்புக்கொள்ளுகிறேன். இப்போது நீங்கள் சொன்னதெல்லாம் நான் நம்பினேன்னா இல்லையா? நம்பினேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. நான் நம்பினேன்று எப்படி தெரியும்? நீங்கள் சொன்ன டைரெக்ஷனில் நான் போனாதான் நீங்கள் சொன்னதை நான் நம்பினேன்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் கதை கேட்டுவிட்டு நீங்கள் சொல்லி முடித்த உடனே நான் மறுபடியும் வேறு பக்கமாக போனேன்னா நீங்கள் சொன்னதை நான் என்ன செய்யலை,
நம்பலை. விசுவாசம் கிரியை இல்லைன்னா செத்ததா இருக்குதான். நான் நம்புறேன்னு சொல்றேன், ஆமாம் கர்த்தருடைய வசனம் இதுதான்னு சொல்கிறேன், கர்த்தர் இதை தான் சொல்லியிருக்கிறாருன்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் நான் அதை செய்தேன்னா தான் உண்மையாகவே நான் அதை அர்த்தம். பிசாசுகள் விசுவாசிக்குது, ஆனால் பிசாசுகள் கிரியை செய்யாது. எனக்கும் பிசாசுக்கும் வித்தியாசமே என்னன்னு சொன்னால், நான் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாக்கோபு தொடர்ந்து வருகிற வசனங்களில் ஆபிரகாமை குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறிப்பிட்டு அவன் சொல்லுகிற அந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு நம்ம ஆதியாகமத்துக்கு போயிடுறது நல்லது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1-6 வரைக்கும் உள்ள வசனங்களில் அந்த சம்பவம் நடக்குது. 6வது வசனம் முடியும் போது என்னன்னு முடியுது? ஆபிரகாம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு வார்த்தை வருது. இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை முக்கியப்படுத்தி தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஓகே, என்ன நடந்தது? ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்? ஒரு ப்ராமிஸ் கொடுத்து அழைக்கிறார். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன். அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தது? பிள்ளையே கிடையாது. அவன் வயசு என்ன? 75 வயசு. 75 வயசு பிள்ளையே இல்லாத ஒரு முதியவரை பார்த்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி, அதை நம்பி இவன் புறப்பட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த 10 வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தா கூட ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கணும்? 9 பிள்ளைங்க இருக்கணும். முதல் வருஷத்தில் பிள்ளை பிறக்க ஆரம்பிச்சா 9 பிள்ளைங்க இருக்கணும். சரி, ஆனால் ஒரு பிள்ளை கூட இன்னும் பிறக்கலை, ஒன்றுமே நடக்கலை. இப்போ ஊரில் எத்தனை பேர் என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல? இவன் ஒன்றும் கண்ணு காணாத தேசத்துக்கெல்லாம் போயிடல. எத்தனை பேர் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாம் இன்னும் நம்பி போனானப்பா, என்னாச்சுன்னு கேட்டிருப்பாங்க. சாராள் கேட்டிருப்பான், லோத்து கேட்டிருப்பான், லோத்து மனைவி கேட்டிருப்பான், எல்லாரும் கேட்டிருப்பாங்க. என்ன பதில் சொல்லியிருப்பான்? பதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தருவார்னு உட்காந்துருக்கான். 85 வயசு ஆயிடுச்சு. 85 வயசான அப்புறம் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். இப்போ சந்திக்கும்போது இன்னொரு ப்ராமிஸ் கொடுக்குறார். அந்த ப்ராமிஸை விட்டுட்டாரு, இப்போ இன்னொரு ப்ராமிஸ் கொடுக்குறார். 85 வயசில் 15வது அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். பலன் இல்லை, பலன். நான் உனக்கு பலனாயிருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உடனே ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே ரொம்ப நன்றி, எனக்கு இவ்வளோ பெரிய கிருபை கொடுத்தீங்களேன்னு ஸ்தோத்திரம் சொல்லலை. ஆபிரகாம் ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறான். என்னன்னு சொல்கிறான்? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? என்னவோ தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கல்ல, என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலெயேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. இப்போ இது வேலிட் பாயிண்ட். நீங்கள் கொடுத்த ப்ராமிஸே நிற்கிது பெண்டிங்கில். இப்போ இன்னொரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க. இதை பற்றி பேசுறதுக்கு முன்னால் நம்ம அதை பற்றி கிளியர் பண்ணிக்குவோம். அதை நீங்கள் ஒன்றுமே செய்யலை. வீட்டு விசாரணை கர்த்தனா யார் இருக்கிறா? ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்கிறான், என் பிள்ளை கிடையாது. நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் உடனே அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக ஆண்டவர் மௌனம் சாதிக்கிறார், பேசலை, பதிலே சொல்லலை. கர்த்தர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாரு. ஆபிரகாம் 2வது வார்த்தை மறுபடியும் பேசுகிறான். என்ன சொல்லுகிறான்? பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம்
அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். இப்போ ஆபிரகாம் தான் சொல்கிற ஆர்கியூமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் அழுத்தி ஆண்டவர் முன்னாடி வைக்கிறான். இப்போ இதை சொன்னதுக்கப்புறம் கர்த்தர் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாரு? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்னும் அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ப்ராமிஸை இப்போது இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக ரிப்பீட் பண்ணுறார். அவ்வளோதான். இப்போ சொன்னதையே கர்த்தர் திரும்ப சொல்லும்போது ஆபிரகாம் மறுபடியும் ஆர்கியூ பண்ணாமல் என்ன செய்கிறான்? அவன் கர்த்தரை விசுவாசம். இப்போ சொன்னதை அவர் 2வது தடவை சொல்கிறாரு. இப்போ என்னத்தை பேசுறது? சரி ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசிக்கிறான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த 15வது அதிகாரம் 6வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமை சொல்லுகிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ 17வது அதிகாரம் 19வது வசனம், ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, உன் உடன்படிக்கை என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இதை 99வது வயசில் சொல்கிறார். இன்னும் 14 வருஷம் கழிச்சு, 10 வருஷமாக ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறமும் 14 வருஷமாக ஒன்றும் இல்லை, 14 வருஷம் கழித்து மொத்தம் 24 வருஷம் அவனுடைய 99வது வயசில் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளி யாரு? சாராள் உனக்கு பெறப்போகிற பிள்ளை தான் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளி. உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உன்னை இப்படி பெருக பண்ணுவேன், சாராள் உனக்கு பிள்ளை பெறுவா, அவன் தான் வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளி. இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஓகே ஃபைன். பிள்ளை பிறந்துருச்சு. அடுத்த வருஷமே பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆதியாகமம் 22க்கு வந்தோம்னா, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்னு சொல்லி இருக்கும். இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது பிறந்த பிள்ளைக்கு ஒரு 15 வயசு ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு உதாரணம், அதாவது தோராயமாக சொல்கிறேன். 15 வயசுன்னு வேதம் சொல்லலை, கூடயும் இருக்கலாம் குறைச்சலும் இருக்கலாம், நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறோம் 15 வருஷம்னு சொல்லி. அப்படி அது 15ஆக இருந்திருந்தால் 85 வயசில் கர்த்தர் சொல்லும்போது ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை நீதியாக எண்ணினார்னு இருக்குல்ல, அது இப்போது 30 வருஷம் கழித்து இவைகள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்னு வருது. பார்த்தீங்களா? என்னன்னு சோதித்தார்? உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்க எனக்காக பலியிடுன்னு சொன்னார். ஆபிரகாம் தயங்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு புறப்பட்டு போனால் பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஆண்டவர் ஸ்டாப் பண்ணார் இல்லையா? இதுதான் நடந்த சம்பவம். இப்போ இதை யாக்கோபு என்ன சொல்லுகிறான்னு சொல்லி பார்க்கலாம். யாக்கோபின் நிருபம் நம்ம வாசித்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். யாக்கோபு 2வது அதிகாரம் நம்ம 19-20 வாசித்தோம். 19-20 என்ன சொல்லுச்சு? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், நல்லது தான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? தொடர்ந்து சொல்லியிருக்கு, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். முடிஞ்சு போன விஷயம். அங்கே முடியலைன்னு இவன் சொல்லுகிறான். அங்கே முடியல, விசுவாசித்தான், கரெக்ட், ரைட்டா? எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறானுங்கிறது சோதிக்கப்படுது. எவ்வளோ நாள் கழிச்சு?
30 வருஷம் கழித்து அது சோதனைக்குள்ளே வருது. அந்த சோதனையில் அவன் தயங்காமல் அது சோதனையை மேற்கொள்கிறான். அப்படி அவன் சோதனையை ஜெயிக்கும் போது தான் கர்த்தர் அவனை பாராட்டுறாரு. இவன் சொல்லுகிறான், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை அந்த 30 வருஷம் கழித்து பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளாலே அல்லவோ நீதிமானாகப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அன்னைக்கு விசுவாசித்தான், அந்த விசுவாசம் 30 வருஷம் கழித்து கிரியையில் காண்பிக்கிறான். இது சேரும்போது இந்த விசுவாசமானது கிரியைகளோடு கூட முயற்சி செய்யும்போது இந்த விசுவாசம் என்ன ஆகுதான்? பூரணமாகுதான். அப்போ பூரணமாகுது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் 85வது வயசில் சொன்ன வேத வாக்கியம் 115வது வயசில் நிறைவேறிற்று. இதுதான் யாக்கோபு கொடுக்குற எக்ஸாம்பிள். விசுவாசம் கிரியை இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லை. நீங்கள் 10 நிமிஷமாக எனக்கு வழி காமிச்சிங்க, எனக்கு இங்கே சொல்கிற வழி காட்டினதெல்லாம் நான் ஆசையாக கேட்டேன், ஆர்வமாக கேட்டேன், முழு கவனத்தோடு கேட்டேன், எல்லாத்தையும் உள்ளே வாங்கிக்கிட்டேன். நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நான் நம்பினேன்னு. நான் நம்பினேன்னா என்ன செய்யணும்? நீங்கள் சொன்னபடி நான் போகணும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான்னா அந்த விசுவாசத்தை அவன் கிரியையில் காண்பிக்கணும். அப்படி காண்பிக்கும் போது அந்த விசுவாசம் பூரணப்பட்ட விசுவாசம் ஆகுது. இல்லைன்னா அது செத்த விசுவாசமாக இருக்கும். அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று சொல்லி பெரிய வார்த்தை அங்கே சொல்லுது. இப்போ எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், எபிரேயர் 11 17லேருந்து 19 வரைக்கும் இதே சம்பவத்தை பற்றி அங்கே சொல்லப்படுது. எபிரேயர் 11 17லேருந்து 19 வரைக்கும். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனிடத்தில் சொல்லப்பட்டிருந்ததே. எப்போ சொன்னார் ஆண்டவர்? அதை 99வது வயசில் 17வது அதிகாரத்தில் என்னன்னு சொன்னார்? சாராள் உனக்கு வருவாள், அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்? ஈசாக்குன்னு பேர் வைக்கணும். அவனிடத்தில் உன் சந்ததி விளங்கும்னு வாக்குத்தத்தம் பண்ணார். இப்போ இந்த சொல்லப்பட்டதை இவன் எவ்வளவு தூரம் நம்பினான்னு எப்போ டெஸ்ட் பண்ணுறாரு? 99லேருந்து 115 வரைக்கும் 16 வருஷம் கழித்து அதை டெஸ்ட் பண்ணதா இங்கே எபிரேயரில் இருக்குது. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனிடத்தில் சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். பலியாக செலுத்தின ஆண்டவர் சொல்றார், வெட்டி போட்டுட்டா ஒரு பிள்ளை தான், சாராள் பெற்றது ஒரே பிள்ளை தான், அந்த பிள்ளை செத்து போயிடும். ஆனால் கர்த்தர் சொன்னார், சாராள் பெற்ற ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததி விளங்கும்னு சொல்லி. நான் வெட்டி போட்டால் கூட கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அவனை உயிரோட எழுப்ப போகிறார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் பண்ண வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தானா. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் சொல்லுகிறான் தொடர்ந்து, மரித்தோரில் இருந்தும் எழுப்ப வல்லமை உள்ளவராக என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். இப்போ இந்த விசுவாசம், அந்த கிரியை இல்லைன்னா விசுவாசம்னே சொல்ல முடியாது. இப்போ இந்த கிரியையோடு சேரும்போது தான் அந்த விசுவாசம் பூரணம் அடையும். ஸோ விசுவாசம் என்கிற கனி எப்போ வெளியே வரும்?
நான் எதை நம்புகிறேன்னு சொல்கிறேனோ அதன்படி நான் நடக்கும்போது தான் வரும். இப்போ தேவன் சொல்கிறார், நீ இது செய்யாத, என்ன சொல்லு, சரி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுவோம். நமக்குள்ளே ஒரு ஒரு காமனாக இருக்கிற ஒரு ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. என்னன்னு சொன்னாக்க, கிரியையை விட அறிவு முக்கியம்னு நினச்சிக்கிறோம். இந்த அறிவு விடுதலை கொடுக்கும்னு நினச்சிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த அறிவு இருக்கு பாருங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு, இந்த அறிவு விடுதலை கொடுக்கும்னு சொல்லி ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு இதுக்கு இப்போ என்ன மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுக்கு போகிறதுக்கு வழி சொன்னீங்க. நீங்கள் வழி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வழி தெரியாது. இப்போ நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டதுனால நான் கிறிஸ்டின் காலேஜ் போய் சேர்ந்துட மாட்டேன். உண்மை தானே? அறிவு ஒரு நாளும் நம்மளே ஆக்சுவல் ஒரு விடுதலைக்குள்ளே நடத்தாது. இப்போது அதுக்கு நான் கரெக்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு சொன்னால், பிசாசுக்கு சத்தியம் தெரியுமா தெரியாதான்னு நான் எல்லார் இடத்துலையும் கேட்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க பிசாசுக்கு நல்லாவே சத்தியம் தெரியும். அவனுக்கு சத்தியத்தை பற்றின அறிவு இருந்ததுன்னா ஏன் அவனுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலன்னு கேட்பேன். அப்போ தான் யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும்னு சொன்னால், சத்தியத்தை அறிந்த பிசாசுக்கு ஏன் விடுதலை கிடைக்கல? அதெல்லாம் உண்மையே கிடையாது. அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன தான் சொன்னார்னு நம்ம பார்க்கணும்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், யோவான் 8 30, 31, 32 3 வசனங்கள். இப்போ நம்ம சொல்கிற வசனம் இந்த 32வது வசனம். ஓகே, இப்போ 30, 31, 32 சேர்த்து வாசித்தோம் சொன்னால், இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ விசுவாசம் வந்துருச்சு, நம்புறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ விசுவாசம் வைத்தார்கள். இப்போ விசுவாசம் வச்சவங்களை பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். இப்போ என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுக்கு இப்படி போகணும்னு நீங்கள் சொன்னதில் நான் நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னபடி நான் நடந்து போனேன்னா நீங்கள் சொல்கிறதபடி நான் செஞ்சேன்னு அர்த்தம். அப்படி தானே? என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால், நீ யாரை பற்றி சொல்கிறாரு? ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறோம்னு சொல்கிற கேங்கை பார்த்து சொல்கிறார். யூதர்கள் விசுவாசித்தாங்களாம். தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வெறும் விசுவாசித்தா பத்தாது, நீங்கள் என்ன செய்யணும்? நான் உபதேசிக்கிறேன் பார்த்தீங்களா, என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருந்தீங்கன்னா 2 காரியம் நடக்கும். ஒன்று, சத்தியத்தை அறிவீங்க. 2வது என்ன நடக்கும்? விடுதலை பெறுவீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஸோ என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது தான் காரியம். நீங்கள் சொன்ன டைரக்ஷன் படி நான் போகிறது தான் காரியம். அது இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். இப்போ ஒரு வசனம் இருக்குது, அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதான் நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாயாகன்னு ஒரு வசனம் இருக்குது. எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். ஆனால் ஒருத்தர் பேசுனா திரும்ப பேசாமல் இருக்க முடியல. யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா திரும்ப பண்ணாமல் இருக்க முடியல, துடிக்குது அப்படியே. வசனம் தெரியும், வசனம் தெரியுது, வசனம் கரெக்டு தானா, சத்தியம் தானா? வசனம் கரெக்டு தான், வசனம் சத்தியம்தான், அதெல்லாம் ஒப்புக்கொள்ள தெரியுது, அறிக்கையிட தெரியுது, அறிவு இருக்குது. ஆனால் என்ன இல்லை? கிரியை இல்லை. கிரியை இல்லாத அந்த விசுவாசம் செத்தது. அப்படி கிரியை இல்லாத அந்த விசுவாசம் நம்மை பிசாசுக்கு ஈக்குவல் ஆகிடும். பிசாசும் விசுவாசிக்கிறேன், நானும் விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ இந்த கிரியை கர்த்தர் டிமாண்ட் பண்ணுறார். இந்த விசுவாசம் என்கிற கனி நம்மிலே காணப்படுதான்னு சொல்லி அவர் டிமாண்ட் பண்ணுறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். என்ன சர்ச்சில் பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஆண்டவருடைய கிருபையின்படி எல்லா புக்கிங்குமே சில மாதங்களுக்கு முன்னால் புக் ஆகிடும். சரிங்களா? இப்போ எனக்கு கேட்டாக்க ஏப்ரலுக்கு மேலே தான் எனக்கு புக்கிங். அடுத்த 3-4 மாதத்துக்கு
ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சர்ச்சுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இன்னும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடியே என்னை கூப்பிட்டுட்டாங்க. இது ப்ரீ ப்ரோக்ராம்டு, ஏற்கனவே டிசைடான ஒரு காரியம். எனக்கு புக் பண்ண அப்பாயின்மெண்ட் படி நான் வந்திருக்கிறேன். எல்லா சர்ச்சிலையுமே பிரச்சனை இருக்கும், எப்போவுமே பிரச்சனை இருக்கும். நீங்கள் புதுசாக ஒன்றும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்கும், எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அன்னைக்கு டேட்டில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் பாதத்தில் இருந்துட்டு நான் பாட்டில் வந்து என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி நானாச்சும் ஆண்டவராச்சுன்னு நான் போயிடுவேன், அவ்வளோதான். இப்போது ஒரு சர்ச்சுக்கு அந்த மாதிரி போயிருந்தேன். அப்படி போயிருந்தப்போ அன்னைக்கு கர்த்தர் விட்டு கொடுக்கறத பற்றி பேசுகிறார். அதாவது உன் பக்கம் நியாயமே இருந்தால் கூட சரி, என் நியாயத்தை நான் கேட்கறதுக்கு பதிலாக என் நியாயத்தை கர்த்தர் கேட்கட்டும்னு சொல்லி நீ விட்டு கொடுத்துருன்னு சொல்லி அன்னைக்கு போதிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ மெசேஜ் போயிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து இருந்த ஒரு சகோதரர் ஒரு பேப்பர் எடுத்து ஏதோ எழுதினார். எழுதி இந்த பக்கம் இருக்கிற செக்ரட்டரி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சார். செக்ரட்டரி அதை வாங்கி படித்தார். இது மாதிரி நோட்ஸ் எல்லாம் பரிமாறுகிறது சாதாரண விஷயம். எதையாவது மறந்துருப்பாங்க, ஏதாவது பிறந்த நாள் அல்லது ஏதாவது ஒரு ஜப குறிப்பு, ஏதாவது ஒன்று நோட்ஸ் வரும், அது நார்மல். நான் கவனித்தேன், நான் அந்த மாதிரி தான் நினச்சேன். முடிஞ்சிருச்சு, மெசேஜ் முடிஞ்சிருச்சு. மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் செயலாளருடைய அறிக்கை அவர் எழுந்து பேசுகிறார். அவர் எழுந்து பேசும்போது அவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு கடிதம் வந்திருக்கு, இந்த கடிதத்தை பொதுவாக வாசிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். என்னன்னா அவங்களுக்குள்ள ஏதோ பெரிய மேட்டர். அது அன்னைக்கு ஷோடவுன். இவர்களுடைய பலமும் அவர்களுடைய பலமும் அன்னைக்கு மோதிக்க போகுது. முந்தின நாள் நைட்டு கேட்குறாங்க, யாரா நாளைக்கு மெசேஜுக்கு வர்றதுன்னு. ராஜன் அண்ணன் வராரு. ஐயோ, அவர் வர்ற அன்னைக்கா இது நடக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஓகே, இந்த குரூப்பும் ரெடியாக வந்திருக்கு, அந்த குரூப்பும் ரெடியாக வந்திருக்கு, இன்றைக்கி இதை விடுறது இல்லைன்னு சொல்லி. இப்போது அன்றைக்கி மெசேஜ் என்னது? நியாயம் என் பக்கமே இருந்தால் கூட சரி, என் நியாயத்தை நான் கேட்குறதுக்கு பதிலாக என் நியாயத்தை கர்த்தர் கேட்கட்டும்னு சொல்லி விட்டு கொடுத்துருங்கன்றது தான் மெசேஜ். இப்போ இந்த மெசேஜை கேட்ட அந்த குரூப்பு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னு, எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை கர்த்தர் கேட்கட்டும்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு விட்டு கொடுத்துட்றோம், நாங்கள் அதை பற்றி பேச போகிறது இல்லை, நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லைன்றதை தெரிவிக்கிறோம், இதை தயவு செய்து பொதுவாக வாசிங்கன்னு லெட்டர். இவர் இதை வாசித்துட்டார். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் விஷயமே தெரியாது இல்லை. என்னடா ஏதோ எழுதினார், இவர் கொடுத்தாரு, இவர் என்ன புதுசாக வாசிக்கிறார், நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு. சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் ஆள் என்னை வந்து பிடிச்சது செக்ரட்டரி. கேட்டார், ஐயா நேற்று நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேனா? இல்லை பிரதர், நேற்று நீங்கள் எனக்கு பண்ணலை. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலன்னு சொன்னால் இந்த சபையில் ஒருத்தர் கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நிலவரமே வேற மாதிரி இருந்திருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு அதை குறித்து பேசி ஒரு விடுதலை கொடுத்துட்டார் பிரதர். இது எங்களால் நம்ப முடியாத விஷயம்னு சொல்லி அவர் என் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறார். அப்புறம் அவரை தாண்டி அடுத்த பக்கம் போனால் அடுத்த ஆள், அடுத்த ஆள், அடுத்த ஆள், அடுத்த ஆள், எல்லாரும் யாரும் கதவை திறந்து வெளியே போக மாட்டேன்றாங்க, எல்லாம் அங்கேயே நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தராக என்கிட்ட சொல்கிறாங்க, சொன்ன வார்த்தையெல்லாம் இதுதான், இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? கர்த்தர் இன்னைக்கு கிரியை செய்துட்டார் பிரதர், கர்த்தர் கிரியை செய்துட்டார், இதை எங்களால் நம்ப முடியலன்னு சொல்லி நான் வெளியே போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு நடந்த சம்பவம். இப்போது நம்ம வசனம் படிக்கிறோம், வசனம் கேட்குறோம், வசனம் படித்து வசனம் கேட்கறதுனால நம்ம வசனத்தை பற்றின அறிவை அடைகிறோம். இப்போது இதில் நம்ம ஆர்வம் காட்டுறோம், ஆர்வம் காட்டி சில வசனங்களை மனப்பாடம் பண்ணுறோம். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதிக ஆவலோட தாகத்தோட வசனத்தை தேடுறோம்.
இதெல்லாம் வரவேற்கப்படத்தக்க நல்ல காரியங்கள். இப்போ இந்த அறிவு எதுக்குள்ள நடத்தணும்? அந்த வசனத்தின்படி என்னுடைய செயல்பாடு அமையணும். அதுதானே. நீங்கள் எனக்கு வழி சொல்ல நான் தலையாட்டி அப்படியா கரெக்டு, நீங்கள் நல்லா சொன்னீங்க, நீங்கள் சொல்லலைன்னா நான் இப்படி போயிருந்திருப்பேன், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் நான் வேறு டைரெக்ஷனில் போனேன்னா உங்கள் மூஞ்சியில் நான் என்ன பூசிட்டு போகிறேன்? கரியை பூசிட்டு போகிறேன்னு அர்த்தம். அப்படி தானே. நான் நம்பினேன்னா என்ன செய்யணும்? அதன்படி செய்யணும். அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, கேட்டாங்க, ரசித்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அதன்படி அன்னைக்கே என்ன செய்கிறாங்க? செயல்படுறாங்க. பரலோகத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு யோசித்து பாருங்க. ஒவ்வொரு தடவை மெசேஜ் கொடுக்கும் போதும் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி நடந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஏய், பேசுகிறதா அவர் மேலேருந்து பேசுவாரியா? பிரசங்கிமார் அதுதான் பேசுவாங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாருங்கிறதுக்காக நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. விசுவாசம் கிரியையில் மட்டும்தான் வெளிப்படும். அதுக்கு பேர் என்னது? ஆவியின் கனியாகிய விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். தேவன் வரும்போது கனி இல்லாத மரத்தை வெட்டி அக்கினியிலே போட போகிறார். நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு யோசித்து பாருங்க. இந்த விசுவாசிக்கிறோம், நல்ல காரியம். அந்த விசுவாசத்தின்படி செயல்படுகிறோமா? சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நான் எனக்கு இருக்கிற சத்தியத்தின் அறிவுப்படி, நான் ஒப்புக்கொண்ட சத்தியத்தின்படி நான் செய்கிறேனா? நீங்கள் எனக்கு காண்பித்த வழியின்படி நான் போனேன்னா நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு அழகாக போய் சேர்ந்துருவேன். கர்த்தர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காமிச்சிருக்கிறாரு. அதன்படி நடந்தோம்னா நீங்களும் நான் நித்திய ஜீவனுக்குள்ளே அழகாக போய் பத்திரமா சேர்ந்துருவோம். இதை தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஆவியின் கனியாகி இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாது. ஆண்டவர் நோக்கி